வணக்கம். சினி மினிமினி நாயகன் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் கதாநாயகராக நடித்த இந்த திரைப்படம் திரைக்கு வந்து எந்த அளவுக்கு மகத்தான சாதனை புரிந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுமில்ல. இந்த நாயகன் திரைப்படத்திற்கு பின்னால் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, மணிரத்னம் கமலஹாசன் ரெண்டு பேருமே அதற்கு முன்பே நன்கு அறிமுகமானவர்கள் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் இருக்கும்போது ஒரு அருமையான கதையை எழுதி கமலஹாசன் இதில் கதாநாயகன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சி மணிரத்னம் இந்த கதையை சொல்ல கமலஹாசன் சரின்னு சொல்லி சம்மதிச்சு அப்படின்ற மாதிரி ஆகி இந்த படத்தினோட படப்பிடிப்பு ஒரு 10 days ஏற்கனவே ஷூட்டிங் நடந்திருக்கு சென்னையில். நடந்து இந்த 10 நாள் நடந்த காட்சிகள் இருக்குல்ல, அதை கமலஹாசன் பார்த்துட்டு கமலஹாசன் வாஸ் நாட் இம்ப்ரெஸ்ட். இன்னும் வந்து அருமையாக திரைக்கதை அமைச்சு இன்னும் உரையாடல்கள்லாம் வந்து வேறு மாதிரி பலமாக இருக்கக்கூடிய அளவுக்கு எழுதி அப்படிலாம் ஆகி அதுக்கு பிறகு உடனே கூட ஷூட்டிங் ஆரம்பிக்கல. 3 நாள் வந்து ஆக்சுவலாக டெஸ்டிங்ன்ற மாதிரில அது மாதிரி டெஸ்டிங் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 3 நாள் இந்த கேரக்டர் வந்து கமல் வந்து கெட்டப்பு இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், எப்படி நடித்தா நல்லாயிருக்கும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எப்படி இருந்தால் அந்த படம் மற்ற படங்கள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கமலஹாசனும் மணிரத்னமும் ஒருத்தரோட ஒருத்தர் விவாதித்து 3 நாட்கள் ஷூட் பண்ணி அந்த டெஸ்ட்டு ஷூட்லாம் பண்ண பிறகு தான் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்றது வந்து மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி அங்கே வந்து போய் 15 நாள் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. அங்கே வந்து தாராவியினுடைய சேரி பகுதி அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஸ்லம் ஏரியாவில் வந்து பக்காவாக ஷூட் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் அங்கே வந்து 15 நாள் அங்கே போய் ஷூட் பண்ணி அப்படின்ற மேட்ரு நடந்து அப்படின்னு வரும்போது மும்பையிலேயே தாராவி பகுதியிலேயே படத்தை ஷூட் பண்ணின்றது ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி இல்லாத ஒரு மேட்ரு இல்லையா. ஏன்னா வந்து ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அந்த இடத்துல போய் படப்பிடிப்பை வந்து தொடர்ந்துலாம் நடத்த முடியாது. அப்படி வரும்போது சென்னையில் வந்து தாராவி செட்டையே போட்டு படமாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே வந்து அந்த தாராவி ஏரியா இருக்குல்ல, அதை வந்து புகைப்படங்களாக நிறைய எடுத்து வண்ண புகைப்படங்கள், கருப்பு வெள்ளை புகைப்படங்கள் இதெல்லாம் நிறையா எடுத்துகிட்டு வந்து தோட்டாதரணி தானே அந்த படத்துக்கு ஆர்ட் டைரக்டர், தோட்டாதரணிகிட்ட வந்து இந்த புகைப்படங்கள் எல்லாம் தோட்டாதரணி கிட்ட கொடுத்து தோட்டாதரணி வந்து மும்பையில் அவர் என்ன பார்த்தாரோ அதே மாதிரி தாராவி செட்டை வந்து சென்னையில் உருவாக்கி அப்படின்னு வரும்போது வீனஸ் ஸ்டுடியோ அங்கே வந்து தாராவி செட்டை வந்து தோட்டாதரணி போட்டார். வீனஸ் ஸ்டுடியோவில் அந்த செட்டு போட்டு படமாக்கின்னு இருக்குல்ல, அப்போ நான் வீனஸ் ஸ்டுடியோவுக்கு போய் அந்த செட்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் நாயகன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே தோட்டாதரணியுடைய செட்டை பார்த்துட்டு நான்லாம் அசந்து போயிருக்கேன். இது செட்டு மாதிரியே தெரியல, உண்மையாகவே ஒரு தாராவி ஏரியாவே சென்னையில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அவ்வளவு நேச்சுரலாக தோட்டாதரணி அந்த செட்டை பண்ணியிருந்தார் அப்படின்னு. அந்த செட்டில் தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஃபுல்லாகவே நடந்துச்சு. அதில் நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்ற அந்த சாங் இருக்கு பாருங்க, அந்த சாங்கு வட இந்திய பாணியில் அந்த பெண்களாம் நடனமாடி அந்த பாடல் படமாக்கப்பட்டு அப்படின்னு வரும்போது நான்லாம் அப்படியே ஆச்சரியத்தோடு பார்த்தேன், இந்த பாட்டை எங்கே எடுத்திருப்பாங்க பாம்பேயில் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழில் அதை பற்றிய தகவல் வந்துருந்துச்சு. அதை படித்தேன். என்ன அதில் போட்டிருந்துச்சு அப்படின்னா, நான் சிரித்தால் தீபாவளி அப்படின்ற அந்த பாட்டு படமாக்கப்பட்ட இடம் அப்படின்னுல அது வந்து தாஜ் கிளப் ஹவுஸ். இப்போ தாஜ் கிளப் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த இடம், அந்த இடத்துல தான் அப்போ நாயகன் படத்தினுடைய அந்த பாடல் காட்சி படமாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த படமாக்கப்பட்ட இடத்தினுடைய அப்போ பேர் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் அப்படின்னு. என்னென்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் இருக்குல்ல, அது வந்து பக்கத்தில் அடுத்த பில்டிங், அதுக்கு பக்கத்துலேயே இந்த பில்டிங் அப்படின்னா அதோட அட்ஜசன்ட் பில்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பில்டிங்கு பேர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பில்டிங் அப்படின்னு பேர். அந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டிடம் இருக்குல்ல, அங்கு தான் இந்த பாடல் காட்சி அப்போது படமாக்கப்பட்டது. இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும், டெல்லி கணேஷ்கிட்ட வந்து கமலஹாசன் பேசி அப்படின்னு வரும்போது கமலஹாசன் சொல்லுவார், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் இருந்து என்ன பண்ண போகிறேன், நான் போகிறேன் நாயக்கரே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வசனம் இல்லை, எழுதப்பட்ட வசனத்தில் இல்லை. டெல்லி கணேஷ் அவருக்கா தோணியிருக்கு, அவர் பேசியிருக்காரு அப்படி வச்சுங்களேன். கமலஹாசனுக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. மணிரத்னத்தை கூப்பிட்டு கமலஹாசன் சொன்னாராம், டெல்லி கணேஷ் பேசுனது ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் வந்து அதை எடுக்க வேண்டாம் படத்தில் அந்த அசிட்டிஸ் அவர் என்ன பேசினாரோ, ஏன்னா நீங்கள் எழுதின வசனம் கிடையாது, அவராக தான் பேசியிருக்காரு, இருந்தால் கூட ரிமூவ் பண்ண வேண்டாம், அது நல்லா இருக்குது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு தகவல் என்னென்னா, மும்பைக்கு போச்சு படப்பிடிப்புக்காக போயிருக்காங்க இல்லையா, போன இடத்துல உங்களுக்கே நல்லா தெரியும்ல அந்த படத்தினுடைய கதை அடிப்படை அப்படின்போது வரதராஜ முதலியார் அவருடைய வாழ்க்கை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது வரதராஜ முதலியார் அங்கே இருந்திருக்காரு, அவர் போய் நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மணிரத்னம் கமலஹாசன் 2 பேருமே போயிருக்காங்க. போய் அவருடைய வாழ்க்கை
அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள், அவர் கடந்து வந்த பாதை, அவர் எப்படியெல்லாம் மக்களுக்காக போராடி இருக்கிறார், எப்படிப்பட்ட மேடு பள்ளங்களை எல்லாம் தாண்டி அந்த உயர்ந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்க கேட்க, அவர் சொல்ல நீண்ட நேரம் அங்கே அமர்ந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் கேட்ட பிறகு கமலஹாசன் கேட்டாராம், இந்த ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து மரணம் அடைந்து அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன நடக்கும்ன்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு வரதராஜ முதலியார் சொல்லியிருக்காரு, நான் இறந்துட்டேன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டாகும், இந்த ஏரியாவில் மிகப்பெரிய கலவரம் உண்டாகும், மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் உண்டாகும், மக்கள் வந்து நான் இழந்ததை தாங்க முடியாமல் அப்படியே கண்ணீர் விட்டு அழுவாங்க, பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும், இந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு சோகத்தில் மூழ்கி கிடக்கும், மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறுவார்கள் நான் இறந்த பிறகு, அதான் பின்னாடி நடக்க போகிற விஷயம் அப்படின்ற மாதிரி வரதராஜ முதலியார் சொல்லியிருக்காரு. மணிரத்னம் கமலஹாசன் 2 பேர் மனசுலையுமே அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. நாயகன் படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி அப்படின்றதுல அது வந்து எப்படி படத்தில் படமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம்ல அதை கமலஹாசனே சொல்கிறாரு. அதாவது நாயகன் படத்தில் அந்த காட்சி படத்தில் இடம்பெற்றுச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது வரதராஜ முதலியார் என்னிடமும் மணிரத்னத்திடமும் கூறிய அந்த வார்த்தைகள் எங்கள் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அந்த மனசுக்குள்ளேயே இருந்த அந்த வார்த்தைகளை ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு மணிரத்னம் அந்த காட்சியை படமாக்கினார். அதனால தான் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த காட்சி படம் பார்த்துக்கிட்டு இருக்க மனசில் ஆழமாக பதிஞ்சதுக்கு பிரதான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு தகவல், நாயகன் படம் முடிஞ்சிருச்சு, டோட்டல் ஃபுட்டேஜ் அப்படின்றதுல 3 மணி நேரம் இருந்திருக்கு. 3 மணி நேரம் இந்த காலத்தில் படத்தை பார்ப்பாங்களா அப்படின்னு நினச்சா அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முக்தா சீனிவாசன் அவர் வந்து எடிட்டர் லெனின்கிட்ட சொல்லி 3 மணி நேரம் ஒரு படம் இருந்தால் மக்கள் எப்படி பார்ப்பாங்க, ஃபுட்டேஜை குறைக்கணும், குறைச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை அவர் வந்து எடிட்டர் லெனின்கிட்ட சொல்லிவிட்டு மணிரத்னத்தையும் சொல்லியிருப்பார்ல, மணிரத்னத்தையும் சொல்லியிருப்பார், கமலஹாசனையும் சொல்லியிருப்பார். தன்னுடைய கருத்து அப்படின்னு வரும்போது ஃபுட்டேஜ் கொஞ்சம் குறைச்சா தான் நல்லாயிருக்கும், 3 மணி நேரம் இருந்துச்சுன்னா ரொம்ப லெங்க்தியாக இருக்கும் படம், அவ்வளோ நேரம் மக்கள் வந்து உட்கார்றது கஷ்டம், அதனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஃபுட்டேஜை வந்து குறைக்கணும், குறைச்சாதான் மக்கள் வந்து பார்க்குறது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி முக்தா சீனிவாசன் சொன்ன பிறகு அந்த படத்தினுடைய நீளம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வந்து அந்த ஃபுட்டேஜ் குறைச்சதுன்றதுல அதுவும் காரணம்தான். அதை தாண்டி அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்கு கமலஹாசனுடைய நடிப்பு, மணிரத்னத்துடைய இயக்கம், தோட்டாதிரியினுடைய ஆர்ட் டைரக்ஷன், இளையராஜானுடைய மிகச்சிறந்த பாடல்கள், இசை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தினுடைய வெற்றிக்கு தென்பாண்டி சீமையிலே அப்படின்ற அந்த பாட்டு இருக்குல்ல, அது தேவைப்படும் போதெல்லாம் அந்த திரைப்படத்தில் வந்து படம் முழுக்க வந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல அந்த பாட்டு வேணுமோ அந்தந்த இடத்துல அந்த பாட்டினுடைய வரிகள் வந்து படத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த படத்தினுடைய ஓட்டத்திற்கு அந்த பாடல் படம் முழுக்க இடம்பெற்றது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி முக்தா சீனிவாசன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த அந்த நேர்காணலில் கூறியிருக்கிறார். இதெல்லாம் வந்து இப்போ எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, மகத்தான சாதனை புரிந்த நாயகன் திரைப்படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான்.